அழிவு என்றால் எப்போதும் தீமையா? சில சமயம் உலகத்தை காப்பாற்ற அழிவே ஒரே வழி. ஒரு காலத்தில் உலகம் முழுக்க அநியாயம், பொய், பேராசை எல்லாம் அதிகமாகிப் போனது. மனிதர்கள் தர்மத்தை மறந்து பலவீனர்களை துன்பப்படுத்த ஆரம்பித்தார்கள். தேவர்கள் கூட இந்த நிலையை பார்த்து பயந்தார்கள். அவர்கள் காளியம்மனை நாடினார்கள். இந்த உலகம் கெட்டுப் போயிட்டது. இதை எப்படி காப்பாத்துவது என்று கேட்டார்கள். அப்பொழுது காளியம்மன் சொன்னாள், இந்த உலகம் காப்பாற்றப்பட வேண்டுமெனில் அது முதலில் சுத்தமாக வேண்டும். அவள் கோபமாகி அநியாயம் செய்தவர்களை அழிக்க ஆரம்பித்தாள். அவள் கொந்தளிப்பு உலகையே நடுங்க வைத்தது. அதை பார்த்த சிவபெருமான் கூட அவளை சமாதானப்படுத்த முனைந்தார். இறுதியில் காளியின் கோபம் தணிந்தபோது உலகம் மாறியிருந்தது. தீமை குறைந்து நல்லவர்கள் மீண்டும் வாழ ஆரம்பித்தார்கள். அழிவு நடந்தது. ஆனால் அது உலகத்தை காப்பாற்றத்தான். சில நேரங்களில் கடினமான முடிவுகள்தான் நல்ல எதிர்காலத்தை உருவாக்கும். இப்படி ஆழமான கதைகள் இன்னும் கேட்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.